கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடா கொடை ஸ்தோத்திரம். அவர் கரத்தில் நம்ம என்னன்னைக்கு இருக்கிறோம். அவர் நம்மளை என்னைக்கும் கைவிடுகிறதே இல்லை. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாயங்காலத்தில் மழை பெஞ்சுது. அப்போ வந்து மெத்தையில் வந்து செத்தை அடைச்சி தண்ணி வந்து ஒரு நல்லா நின்றுடுச்சு, நிறைய தண்ணி நின்றுடுச்சு. அப்போ வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ நான், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் ரச்சிதா, எங்கள் கொழுந்தனார் பொண்ணு எல்லாம் மேலே போய் விளையாடலான்ட்டு நாங்கள் தண்ணியில் நல்லா ஆடுறோம், நல்லா விளையாடுறோம், வந்துட்டோம். அதுக்கப்புறமா அவர் அன்றைக்கே அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டார். ஒரு 4 நாள் கழித்து திரும்ப நம்ம வீட்லேயே இது மாதிரி விளையாடலாமேன்ட்டு திரும்ப நான் வேணும்னே அடைக்கிறேன். நான் அடைச்சிடறேன். அந்த 4 நாளுமே அந்த கரண்ட்டு மேலே அந்த வெளியே கேட்டு, அந்த படிக்கட்டு மேலே வெளியில் இருக்க எல்லா லைட்டுக்கான டிப்பர் வந்து அங்கே மேலே ஏறும்போதெல்லாம் எப்படி இறங்குச்சின்னு எங்களுக்கு தெரியாது. மேலே ஏறும்போது எத்தனையோ அந்த ஈரத்தில் மழையில் நாங்கள் ஏறுவோம், விளையாடுவோம். ஆனால் நாங்கள் ஏறும்போதெல்லாம் அந்த டிப்பர் தானாக எப்படி இறங்குச்சின்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் மெத்தையில் டியூப்லைட் அடித்து அது வந்து வேணாம் கழட்டிடுங்கன்னு சொல்லிட்டா, மழையில் வெயிலில் வேஸ்ட் ஆகுது, கழட்டிட்டு அந்த ஒயர் அப்படி கீழே விட்டுட்டு இருந்தார். அந்த ஒயர் கீழே விட்டதுனால அந்த ஒயரே தீஞ்சு போயிருந்துருக்கு, எங்களுக்கு தெரியாது. அந்த மழையிலையோ அந்த தண்ணியிலையோ நாங்கள் விளையாடிட்டு வரோம். அந்த டிப்பர் எப்படி இறங்குச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேலே போகும்போதெல்லாம் 4-5 தடவை, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, தானாக இறங்கியிருக்கோம். ஆனால் அந்த லைட்டு வந்து வெளி லைட்டு போடும்போது எரியாது. ஏதோ ரிப்பேர் ஆகி போச்சு, ரிப்பேர் பண்ணுங்கள், எலக்ட்ரிஷியன் கொண்டு வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு வாரம் கழித்து எலக்ட்ரிஷியன் வந்தார். வந்து பார்த்தாக்கா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு மேலே போய் பார்த்தாக்கா ஒயர் ஃபுல்லாக கீழே இறங்கி அந்த ஒயர் நுனி அப்படியே தீஞ்சு போயிருந்தது. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் கர்த்தருடைய கிருபை தான் எங்களை காப்பாற்று. 2 எலக்ட்ரிஷியன் வந்து, நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் கும்பிட்ற ஆண்டவர் தான். இல்லைனாக்கா நாங்கள் ஆசைப்பட்டு உங்களை காப்பாற்றணும்னு நினச்சா கூட உங்கள்கிட்ட நெருங்கி கூட இருக்க முடியாது. அவ்வளோ தண்ணி நீச்சல் குளம் மாதிரி இருந்தது. அவ்வளோ தண்ணியில் நாங்கள் ஆட்டம் போட்டோம். அத்தனை நாங்கள் மேலே ஏறும்போதால் நின்றுச்சு. நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் அந்த டிப்பர் இது வரைக்கும் இறங்கலை, அதுக்கப்புறமும் இறங்கலை. நான் எலக்ட்ரிஷியனை சொல்கிறேன், அது எதுனா லூஸாக இருக்கா பாருங்கன்னாக்கா லூஸே ஆகலை, கரெக்டாக டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் கர்த்தருடைய அன்பு ஈடு இணையற்ற அன்பு. இஸ்ரவேலை காத்த தேவன் வந்து மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமா அந்த 40 வருஷம் அவங்க கூட மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடவே இருக்கிறாரு. இங்கே வந்து நான் அன்றைக்கே உபாச ஜபத்தில் மறுநாளே உபாச ஜபம் நான் வந்து இங்கே சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது நன்றி சொல்லிட்டேன். ஆனால் இது ஸ்டேஜில் சொல்லணும்னு ஆசை, சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தயக்கம், நம்ம சொல்லலாமா சொல்லாமல் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அது எனக்கு இந்த நன்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இந்த நன்றி என்னால் அடக்கவும் முடியல, இந்த அன்பை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம சொல்லுவோம், இது என்ன அதிசயம், ஆண்டோடைய அன்பு தான் அதிசயம், அவருடைய பாதுகாப்பு தான் அதிசயம். அவர் இஸ்ரவேலை காக்கிற நம்ம தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் ஜீவாதிபதியாக என்றைக்கு நம்ம கூடவே இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடா கொடை ஸ்தோத்திரம்.